எல்லாருமே இருக்காங்க. காவேரி, சாரதா 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நிவின் ஃபோன் பண்றாரு. "இங்க பாருடி மாப்பிள ஃபோன் பண்ட்டாரு" அப்படின்னு சாரதா குடுக்குறாங்க. "குடும்மா நான் பேசுறேன்" அப்படின்னு காவேரி வாங்கி பேசுறாங்க. "என்ன காவேரி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு கேட்குறாரு. நிவின் நான் நல்லா இருக்கேன். யமுனா எப்படி இருக்கா? வந்துட்டாளா ஊருக்கு?" எல்லாமே கேட்குறாங்க. யமுனாலாம் வந்துட்டா. ஆமா உன்னோட பர்த்டேக்கு என்னால வர முடியல காவேரி. நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத சரியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது" அப்படின்னு நிவின் சொல்றாரு. ஐயோ! நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லையே! இதுல என்ன இருக்கு? அதான் யமுனா வந்தால்ல, போதும் எல்லாமே நாங்க சந்தோஷமா தான் கொண்டாடினோம் அப்படின்னு காவேரி சொல்லிட்டு அப்படியே வாசலுக்கு வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, நிவின் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. நான் வந்துட்டு என்னோட கிளாஸ் ரூம்ல ஒரு பொண்ணு அம்முன்னு படிக்கிறா. எல்லாமே யமுனா சொன்னா. அவங்க அப்பா இருக்காரு. அவங்க வீட்டுக்கு நான் போனேன். போன உடனே அங்க ட்ரெஸ்ஸு, அங்க இருக்க ஆளுங்க எல்லாரையுமே நான் பார்த்தேன். ஆனா எங்கேயோ பார்த்தா மாதிரி எனக்கு இருக்கு. எனக்கு எதுவுமே புரியல. ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் சொல்ல முடியாது. அதனால தான் நிவின் உன்கிட்ட நான் சொல்றேன். எதுக்காக எனக்கு அப்படி தோணுதுன்னே தெரியல அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அத கேட்டோனே நிவின் சொல்றாரு, "அது உன்னோட வீடு தானே. அங்க இருக்கவங்க எல்லாரையும் நீ பார்த்துருப்ப. அது உன்னோட ட்ரெஸ்ஸு. எல்லாமே அப்படிதானே இருக்கும்." அப்படின்னு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. எதுவுமே பேசவே இல்ல. காவேரி, நான் சொல்றத கேளு. உனக்கு என்ன ஏதாவது தோணுச்சுன்னா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி யோசிக்காத. லைட்டா யோசி. ஒரு வேளை உனக்கு அது புரியலன்னா, அத விட்டுடு. வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. பெருசா நீ அத யோசிச்சு டென்ஷன் ஆகாத. ஒரு மாரி குழம்பாத அப்படின்னு நிவின் சொல்றாரு. ஆமா நிவின். ஆனா எனக்கு அப்பப்ப வந்துட்டு வந்துட்டு போகுது. ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அவங்க வீட்டுக்கு போனா. எனக்கு கரெக்ட்டா சொல்ல தெரியல அப்படின்னு காவேரி சொல்றாங்க. சரி காவேரி ஒண்ணும் தப்பு இல்ல. சரியா? எதுவா இருந்தாலும் பொறுமையா யோசி. சரியா? அப்படின்னு சொல்றாரு. சரி நீ பார்த்துக்கோ. நான் ஃபோன வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாரு. காவேரி பேசிட்டு அப்படியே உள்ள போறாங்க. போன உடனே சாரதா கேட்குறாங்க. ஆமா என்னடி இது இவ்வளோ நேரம் என்னடி பேசிட்டு இருந்த? அப்படின்னு சொல்லிட்டு. அதுவாம்மா ஒண்ணும் இல்லம்மா சும்மா தாம்மா பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஆமா அம்மா கிட்ட சொன்னா மட்டும் என்ன நடக்க போகுது? விஜய் கூட நல்லா பேசுறாங்க. நல்லா பழகுறாங்க. இவங்க கிட்ட சொல்லி எந்த யூஸுமே இல்ல அப்படின்னு காவேரி போயிட்டு யோசிக்கிறாங்க. எதுக்காக விஜய் இவ்ளோ பாசமா நடந்துக்கிறாரு? ரொம்ப ஒரு பர்த்டே ஃபங்ஷனுக்கு வராரு, கிஃப்ட் குடுக்குறாரு. எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஆனா, அக்கா சொன்னது ஒரு வகையில சரிதானே! அவர பார்த்தா ரொம்ப அழகா இருக்காரு. அ ரொம்ப புடிச்சிருக்கு. அக்கா வேற சைட் அடிச்சு கல்யாணம் பண்ணிக்க சொன்னா, அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு செகண்ட் விஜய பத்தி யோசிச்சு அப்படியே வெட்கப்படுறாங்க. ஆமா, நல்லா தானே இருக்காரு அப்படின்னு.